இனிய காலை வணக்கம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த ஏரி வந்து பாத்தீங்கன்னா நன்மங்கலம் ஏரி. இது வந்து 2 எல்லை, அதாவது தாம்பரம் மாநகராட்சி, நன்மங்கலம் ஊராட்சி, 2க்கும் சேர்த்து தான் இந்த ஏரி. இது வந்து 30 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா எங்க எக்ஸோரா நிர்மலையா வந்து இது முயற்சி பண்ணாங்க. மடிப்பாக்கம் சுப்பிரமணியா எல்லாருமே இந்த நலச்சங்கத்தோடு சேர்ந்து பண்ணாங்க. ஆனா முயற்சி வந்து அந்த நேரத்துல பல இடையூறுனால கைவிடப்பட்டாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நலச்சங்கம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பங்கு ரொம்ப மகத்தானது. இந்த இந்த ஏரியா நலச்சங்கள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இது சுற்று வட்டாரத்துல நம்ம யாராவது சொன்னோம்னா, ஒரு குறிப்பிட்ட பேர் சொன்னோம்னா சில பேருடைய பேர் விட்டு போகும். அதுக்காண்டி நான் வந்து பேர்லாம் சொல்லலை. இங்க இருக்கிற அனைத்து நலச்சங்கங்கள், அதாவது எங்க செந்தூர் பாரியா தலைவர், எக்ஸோரா தலைவர், அவர் சொல்லுவாங்க, மக்கள் பங்களிப்போடு இருந்தா தான் எந்த திட்டமும் நிறைவேறும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இங்க மக்கள் பங்களிப்போடு தான் இந்த திட்டம் நிறைவேறுது. இந்த ஏரியை வந்து வாரம் விடாம வந்து சுத்தம் செய்வாங்க இந்த உள்ள மக்கள்லாம், தன்னார்வலர்கள். அவங்களுக்கு இந்த சமயத்துல மிக்க நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்கு பெரிய வாக்கத்தான் நிகழ்ச்சி நடக்க போகுது. இது போன வருஷம் இதே மாதிரி நடந்தது. எக்ஸ்ட்ரா பங்களிப்பு அதுல இருந்தது. இப்பவும் நம்ம தாம்பரம் மாநகராட்சியினுடைய கோஆர்டினேட்டரா இருக்கேன்னா, இப்போ வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய வாக்கத்தான் நிகழ்ச்சிக்கு அனைவரும் வரணும். எங்கடா மக்கள் ஊர் கூடினா தான் தேர் இழுக்க முடியுங்கிறது எங்க தலைவர் அடிக்கடி சொல்ற வார்த்தை. அதனால அவசியம் எல்லாரும் வந்து கலந்துங்க. இது வந்து தன்னார்வலர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் தான் கலந்துக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஏரி பாத்தீங்கன்னா மடிப்பாக்கம் ஏரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுப்பிரமணியம் எக்ஸ்னோராவுடைய வாட்டர் பாடியினுடைய தலைவர் கிட்டத்தட்ட ஒரு 300 ஏரியா அவர் சரி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சிட்லப்பாக்கம் ஏரி, அகரம் தென் ஏரி, அப்புறம் வேங்கை வாசல் ஏரி, இப்படி ஏரியில் வரிசைக்கு பெரும்பாக்கம் ஏரி, சம்பாக்கம் ஏரி, இந்த மாதிரி ஏரிகள்லாம் இந்த அளவு சுத்தமா இருக்குன்னா அங்கே உள்ள நலச்சங்கம் தான் காரணம். அவங்க சமூக அலுவலர்கள் மேல எத்தனையோ அவதூறுகள், பேச்சுக்கள், வழக்குகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா பாருங்க, எல்லாத்தையும் ஏத்துதானே போராட வேண்டியிருக்கு. சாதாரணமா போராட்டம் கிடையாதுங்க. சட்ட போராட்டமாக இருக்கட்டும், சமூக விரோதிகளை வந்து அட்டாக் பண்றாங்க. நம்ம குரோம்பேட்டை சந்தனையா வந்து உயிர் பிழைச்சதே மறுபிறவிதான். இப்போ கூட அவர் திரும்பவும் மாதிரி ஏதாவது செய்யறாரு. அவருக்கு எவ்வளவு இடைஞ்சல் இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரி அகரம் பாத்தீங்கன்னா நம்ம டாவின் ரொம்ப கஷ்டப்படுறாப்புல அந்த ஏரியால. இருந்தாலும் அங்க இருக்கிற மக்களை தட்டி அவர் அந்த ஏரியை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மதிப்பாக்கம் சுப்பிரமணிய சார் வந்து பல இடத்துல அவசரப்பட்டாரு. ஆனா மக்கள் பங்களிப்போட வெற்றிகரமா முடிக்கிறார். சிட்லப்பாக்கம் ஏரி நீங்க சொல்லவே வேண்டாம். அங்க இருக்க நலச்சங்கங்கள்லாம் ஒருங்கிணைச்சு சுனில் மற்றும் அவருடைய குரூப் நிறைய பேர், அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தர் பேரையும் சொன்னோம்னு வச்சுங்களேன், அவங்க மற்றவங்களுக்கு இது வந்து மனசு கஷ்டமா இருக்கும். எங்கிட்ட ஒரு கூட்டமைப்பு தான், அவங்க தான் இந்த ஏரியெல்லாம் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி செய்யறாங்க. அவங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அவசியம் நீங்க வந்து இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு இந்த ஏரி சுத்தம் செய்யறதுக்கு உங்களால ஆன ஒரு பங்கு கண்டிப்பா அது நடக்கும். மக்கள் வந்து திரண்டுட்டாங்கன்னா அரசாங்கம் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே உங்க பின்னால நிற்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றிகளை வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். ஒன்று கூடுவோம், வெற்றி பெறுவோம். போராடுவோம்ங்கிற வார்த்தையை விட எனக்கு ஒன்று கூடுவோம், வெற்றி பெறுவோம். அனைவருக்கும் நன்றி, மிக்க மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். அனைவரும் சந்திப்போம் ஞாயிற்றுக்கிழமை. வாழ்க வளமுடன். நன்றி.